போராடுற டெல்லி மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற சாக்கில் அதை தவிர மற்ற எல்லாத்தையும் அந்த ரஞ்சித் பேசியிருக்காரு. டாக்டர் அம்பேத்கர் 22% ரிசர்வேஷன் சொல்லியிருக்காரு. அதை விட அதிகமாக இவர் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு பாராட்டணும் இல்லை முதல்ல. விசிகா ஒரு தலித்துகளுக்கான ஒரு அமைப்பாக இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அவங்க தாவேக்காவை அப்படி இருக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. ரஞ்சித் இருக்க முடியாது. ரஞ்சித்துக்கு திரு விஜய் அவர்களை தாக்க வேண்டும் அல்லது விமர்சனம் பண்ணணும், தாவேக்கார் விமர்சிக்கணும், அதுக்கு ஒரு மேடை போட்டு பேசுங்க. அதுக்கு டெல்லி மாணவர்களுக்கு போராட்டத்துக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அதுக்கு யார் ஃபண்டு கொடுக்குறாங்க, அதுக்கு பின்னால் இருந்து யார் ஆளை திரட்டி விடுறாங்க, இல்லை அவர் அமெரிக்காவிலேருந்து இறங்கினோன்னே இவ்வளோ பேர் வந்துட்டாங்களா, ஒரு மர்மமாக இருக்கு. கண்டிப்பாக அதுக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கு. ஏன்னா ஒரு கட்சி போராட்டம் பண்ணுது, அதை இன்னொரு கட்சி ஆதரிக்கணும், அதுக்கு துணை நிற்கணுன்றது எங்கே என்ன நியதி? விரும்பினா போய் துணை நில்லுங்க, திமுக காரங்களாம் போய் நில்லுங்க. நீங்கள் நீட்டு ஒழிக்கணுன்றீங்க, அவங்க நீட்டில் இருக்கிற கோளாறை சரி பண்ணோன்றாங்க. எங்கே ஒற்றுமை வருது? பல கஷ்டங்கள் நெருக்கடிகளை மீறி இப்போ இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலன்னா போய் பார்க்காதீங்க. போய் பார்க்குறவனை எப்படி மடையணும், உணர்வு இல்லாதவன் சொல்றீங்க? கனிமொழிக்கு இதெல்லாம் தெரியாதா? அவங்க அண்ணன் இந்த மாதிரி இவ்வளோ திரைப்படத்துக்கு வசனம் எழுதியிருக்காரு, சினிமா பார்த்து. ஒரு முதலமைச்சர் வேலையாங்க. சினிமா உலகத்திலேருந்தே வந்திருக்கிற விஜய் அதெல்லாம் செய்வீங்க. நீங்கள் அரசியல்வாதி, 75 வருஷ கட்சின்றீங்க, நீங்கள் சினிமாவை பார்த்துட்டு விமர்சனம் எழுதிட்டு இருக்கீங்க. அவருடைய கடைசி படம் என்பது தோல்வியில் போனோம் அப்படின்னு இவங்கெல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தாங்க போல இருக்குது. அந்த கனவு மண்ணாயிடுச்சு. ஸ்டாலினுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்நாடகாட்ட போயிட்டு தண்ணி கேட்கறதுல உங்களுக்கு என்ன பயமா, எதிர்த்து பேசுறதுல அந்த மாதிரி. இல்லைங்க, இந்த அவரெல்லாம் எப்படி தான் முதலமைச்சராக இருந்தாருன்னு தெரியலிங்க. நம்ம போயிட்டு பேசி த்ரூ டயலாக், த்ரூ டிஸ்கஷன் செட்டில் பண்ணுறது. அதை விட்டுட்டு கர்நாடகா, அவனே இவனேன்னெலாம் என்ன யுத்தமாக பண்ண முடியும்? மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க அபிநயா. இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் விமர்சகர் CK மதிவணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இயக்குனர் ரஞ்சித் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, தலித் அந்த இனத்தை சேர்ந்தவங்களுக்கு இங்கே மதிப்பு கிடையாது, ரொம்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. முதலமைச்சர் எடுத்த உடனே 8 தலித் அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அதில் வன்னி அரசு அவர் மட்டும்தான் தலித் மக்களை பற்றி பேசுகிறாரு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. மற்ற அமைச்சர்கள் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. ராஜ்மோகன் அவரையுமே குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் இன்னமும் அம்பேத்கருடைய சிலை திறக்காமே இருக்குது. நீங்கள் அம்பேத்கர் கொள்கையை தானே கடைபிடிக்கிறீங்க, நீங்கள் ஏன் அதை திறந்து வச்சிருக்கூடாது அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களை அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்க சொன்னாரு? அந்த நீட் போராட்டம் அப்படின்ற இடத்துல நீட் போராட்டத்துக்கு இதெல்லாம் இருக்குதா சப்ஜெக்டா? மாணவர்களுக்கு அதாவது எந்த மேடை கிடைச்சாலும் எதை ஒன்றா பேசிட்டு இருக்கலாம். நீட் எதிர்த்து அந்த முறைகேடு எதிர்த்து போராடுற டெல்லி மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற சாக்கில் அதை தவிர மற்ற எல்லாத்தையும் அந்த ரஞ்சித் பேசியிருக்காரு. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் எந்த கட்சியும் செய்யாத ஒரு சாதனையை தாவேக அரசு தன் முதல் அமைச்சரவையிலே பண்ணியிருக்கு. 8 தலித்துகள் என்பது மட்டும் அல்ல, துணை சபாநாயகரும் ஒரு தலித் தான். 9 பேர் அதிகார பொறுப்புகளை தலித்துகளுக்கு வாரி வழங்கி இருக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் 22% ரிசர்வேஷன் சொல்லியிருக்காரு. அதை விட அதிகமாக இவர் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு பாராட்டணும் இல்லை முதல்ல. அதுதான் சார். ஆனால் இவர் யாரை பாராட்டுறாரு? வன்னி அரசு தான் பாராட்டுறாரு. ஏன்? வன்னி அரசு ஒரு கேஸ்ட் பேஸ்டு பார்ட்டியிலேருந்து வராருங்க. தலித் பேந்தர் ஆஃப் இந்தியான்னு சொன்னது தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக திருமாவளவன் மாற்றினார். அது இப்போ சொல்லிக்கலாம், நாங்கள் சமூக நீதி எல்லாரும் இருக்கலாம், முஸ்லீம் இருக்கலாம், ஆலூர் ஷா நவாஸ் இருக்காரு, பாலாஜி இருக்கிறாருன்னு. ஆனால் அந்த கட்சியினுடைய கோர் ஓட் பேங்க், கோர் ஐடியாலஜி என்னன்னா தலித் எமான்சிஃபிகேஷன் தான். அப்போ ஒரு கட்சி என்பது சாதிய அடிப்படையில் சாதிய
அந்த குறிப்பிட்ட சாதி மக்களுக்கு பாதுகாப்பு தரணுன்றதுக்காக இருக்கிற அமைப்பை நான் தவறுன்னு சொல்ல. இப்போ முஸ்லீம் லீக்னு இருக்கு, அதுவும் பாஜக ஒன்றா இல்லை. பெரும்பான்மை மக்களுக்கு என்ன தனியாக பாதுகாப்பு தேவைப்படுது? சிறுபான்மைக்கு எப்பவுமே பாதுகாப்பு தேவைப்படும். அதனால் முஸ்லீம் லீக் இருக்கிறது தப்பு இல்லை ஆஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஆனால் பாஜக வந்து இந்து மதத்துக்கு நான் இருக்கிறேன்னு சொல்கிறது தான் தப்பு. அதுபோல தான் விசிக வந்து ஒரு தலித்துகளுக்கான ஒரு அமைப்பாக இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அவங்க தாவேக்காவை அப்படி இருக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு ரஞ்சித். இருக்க முடியாது. அது அவர் கூட சேர்ந்து எல்லா ஜாதி எல்லா மக்களுக்கும் சமூக நீதின்னு சொல்லி இருக்கிற கட்சி அது. அது வந்து கேஸ்ட் பேஸில் எதையும் பார்க்க கூடாது. சொல்லப்போனால் வன்னி அரசு கூட அவர் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த ஓத் ஆஃப் சீக்ரெசி அந்த இது இருக்கு பாருங்க, அரசியல் சாசன சட்டப்படி பதவியேற்பு உறுதிமொழி, அதுபடி அவர் எல்லா ஜாதியும் சமமாக தான் பார்க்கணும். புரியுதுங்களா? ரஞ்சித்துக்கு பாவம் ஒன்றும் தெரியல. சினிமாவில் நல்லா டைரக்ட் பண்ணார். இப்போ அரசியல் அவர் 2 பக்கம் காலை வச்சுட்டு இருக்காரு. ஒன்று நீங்கள் அரசியலுக்கு வந்து அரசியல் கட்சி தொடங்குங்க, இல்லை ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து அரசியல்வாதி ஆகுங்க. அப்படி இல்லைன்னா திரைப்படத்தை நல்லா கவனிச்சுன்னு இருங்க. 2ம் கெட்டான் மாதிரி இப்படி இருக்கிறதால தான் எதுக்காக போராட்டமோ அங்கே அந்த விஷயத்தை விட்டுட்டு அதை வந்த வேலையை விட்டுட்டு பந்தகாலை பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னு ஒரு பழமொழி இருக்குது. அதுபோல் ரஞ்சித்துக்கு வந்து திரு விஜய் அவர்களை தாக்க வேண்டும் அல்லது விமர்சனம் பண்ணணும், தாவேக்காரசை விமர்சிக்கணும், அதுக்கு ஒரு மேடை போட்டு பேசுங்க. அதுக்கு டெல்லி மாணவர்களுக்கு போராட்டத்துக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதுங்க. ரஞ்சித் மாதிரி நினைக்க முடியாதுங்க. ரஞ்சித் வந்து பச்சையாக அவர் வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸு, அவர் ஒரு சமூக அவருடைய விருப்பம், அதை நம்ம தப்புன்னு சொல்ல. அவர் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கான ஒரு அமைப்பு, அதுக்கான ஒரு இயக்கம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு ஆட்சியில் இருக்கிற ஆளுங்கட்சி பண்ண முடியாதுங்க. ஆளுங்கட்சி மட்டும் இல்லை, திமுக பண்ணிடுமா? அப்படி எல்லா மக்களும் ஆதரவு வேணும் இல்லை? அதனால் அவங்க நினைக்கிறது என்னென்னா எல்லாரும் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கணும்னா அது நடக்காதுங்க. எல்லாருமே வந்து இவருன்னு இல்லை, இப்போ மாரி செல்வராஜா இருக்கட்டும், அமீர் அவருமே வந்து இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. ஜனநாயகம் படத்தை எல்லாரும் போய் பார்க்குறாங்க, ஜனநாயக மக்களை வந்து பார்க்காம இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து அந்த படத்திலேயே போயிட்டு குறியா. நீங்க சொல்லுங்க, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனது எப்போ? டேட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணாங்க? இந்த போராட்டம் எப்போ தொடங்கினாங்க? இதெல்லாம் வந்துங்க, அதாவது மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற கதை தான் இது. உங்களுக்கு காண்டு இருந்ததுன்னா நம்ம துறையிலேருந்து ஒரு ஆள் போய் ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே எம்ஜிஆரை பீட் பண்ணி 35% வாங்கிட்டாரு, முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு உங்களுக்கு காண்டு இருந்தால், வன்மை இருந்தால், அது எங்கேயாவது வேறு இடத்துல போய் பேசிங்க. ஆனால் ஒரு மாணவர்களுக்கு ஆதரவாக போராடுறோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஜனநாயகன் படத்தை ஏன் பேசுகிறீங்க? இப்போ இந்தியா பூரா எல்லா தியேட்டரையும் மூடிட்டாங்களா? கிடையாது. எல்லா தியேட்டர்லையும் ஏதாவது லாக் அவுட் பண்ணிட்டாங்களா? ஜனங்க யாரே ஏங்க ஒரு கட்சி போராடுதுங்க, அதுவும் ஒரு 2 மாத கட்சி. அது உங்களுக்கு ஒன்றா ஏதாவது கிடைச்சா தூக்கிட்டு ஆடலாம் நீங்கள். பாரதிய அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது அது பேக்ரவுண்ட் என்ன, அதுக்கு யார் ஃபண்டு கொடுக்குறாங்க, அதுக்கு பின்னால் இருந்து யார் ஆளை திரட்டி விட்றாங்க, இல்லை அவர் அமெரிக்காவிலேருந்து வந்து இறங்கினோன்னே இவ்வளோ பேர் வந்துட்டாங்களா? அது ஒரு 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 மர்மமாக இருக்கு. எனக்கு ஸ்டில் ஐ ஹவ் காட் டவுட்டு. இதுக்கு பின்னால் யார், எந்த கட்சியோ, ஆம் ஆத்மி கட்சியோ அல்லது ஆர்எஸ்எஸ்ஸோ இதை இயக்குறாங்களான்னு எனக்கு தெரியாது. இல்லைன்னா டெல்லியில் இவ்வளோ இளைஞர்களெல்லாம் கூட்ட முடியாது அவ்வளோ சீக்கிரம். 1 மாதம் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஜந்தர் மந்தரில் எவ்வளோ ஃபண்டு செலவாயிருக்கும் தெரியுங்களா? அப்போ இதெல்லாம் யார் ஃபண்டு பண்ணுறாங்க? ஸோ இது ஒரு மர்மமான முறையில் தான் இருக்குது. அரசியல் கட்சின்றாங்க, இணையத்தில் உருவாக்கணும், 2 கோடி மெம்பருங்க வந்துட்டாங்க, 2 கோடி மெம்பராக வந்து போராடிட்டு இருக்காங்க டெல்லியில். அதனாலங்க இது ஒரு புதிய கட்சி. அந்த கட்சி போராடும்போது ஆதரிக்கிறவங்க ஆதரிக்கலாம், தப்பே கிடையாது. உங்களுக்கு ஒத்த கருத்து இருந்தால் போய் ஆதரிக்கலாம். ஆனால் எல்லா கட்சியும் அதை ஆதரித்து தான் ஆகணுன்ற மாதிரி பேசுறது என்ன நியாயம்? இப்போ கடந்த காலங்கள் அதிமுக போராட்டத்தெல்லாம் திமுக ஆதரிக்குமா? கிடையாது. திமுக ஆதரிச்சா அதிமுக ஆதரிக்காது. தாவேக்கா ஒரு போராட்டம் பண்ணாங்க போலீஸ் கஸ்டடி மரணங்களை எதிர்த்து. எத்தனை கட்சி ஆதரிச்சது? அது பொதுவான பிரச்சனை தானே அது. திமுக ஆதரிக்காது, ஏன்னா அவங்க ஆட்சியில் நடந்தது தான் அவங்க அம்பலப்படுத்துகிறாங்க. சரி, அதிமுக ஆதரிச்சுதா?
விசிக்கு ஆதரிச்சுதா, கம்யூனிஸ்டுகள் ஆதரிச்சார்களா? நல்ல விஷயம் தானே. அப்போ வாயை நல்லா டைட்டாக மூடிட்டு இருந்தார்ல சண்முகம், வீரபாண்டியன், திருமாவளவன்லாம். ஏன் கூட்டணி அவங்க திமுகவில் இருந்தாங்க. அப்போ அது போல தான் ஒரு போராட்டம் டெல்லியில் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு வந்து நோக்கம்லாம் சொல்கிறாங்க, நல்லா இருக்குது. ஆனால் அவங்களுக்கு பின்னால் யார் இருக்காங்க, அவங்கள யார் ஆட்டுவிக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது, மர்மமாக இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன்னு சொல்லி மன்மோகன் சிங் ஆட்சியின் போது ஒரு ஊழலுக்கு எதிரான இயக்கத்தை அண்ணா ஹசாரேன்னு ஒரு ஆளை வச்சு ஆட்டினாங்க, தெரியும் இல்லையா? அது கடைசியில் வெளியே வந்தது ஆர்எஸ்எஸ் தான் அவங்கள இயக்குனாங்க, ஃபண்டு பண்ணாங்கன்னு. அது மாதிரி இதில் யார் பண்ண போகிறாங்கன்னு கத்திரிக்காய் முத்தனா கடத்தருக்கு வந்துடும். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கட்சி போராட்டம் பண்ணுது, அதை இன்னொரு கட்சி ஆதரிக்கணும், அதுக்கு வந்து துணை நிற்கணுன்றது எங்கே என்ன நியதி? விரும்பினா போய் துணை நில்லுங்க, திமுக காரங்களாம் போய் நில்லுங்க. நீங்கள் நீட்டு ஒழிக்கணுன்றீங்க, அவங்க நீட்டில் இருக்கிற கோளாறை சரி பண்ணோன்றாங்க. எங்கே ஒற்றுமை வருது? அதனால் திரைப்பிரபலங்கள் எல்லாருக்குமே விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டார், இவ்வளோ இது யாரும் எதிர்பார்க்கல. அதனால் அவங்கவுங்களுக்கு இருக்கிற வைத்தறிச்சல எங்கெங்கே மேடை கிடைக்குதோ, அது குறிப்பாக இந்த அமீர் மாரி செல்வராஜ் என்ன பேசினா எனக்கு தெரியாது, பட் இந்த அமீர்லாம் வந்துங்க அவரே வந்து போதை மருந்து கடத்தினவன், அந்த பணத்தில் இவருக்கு படம்லாம் எடுத்திருக்காருன்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ இவரெல்லாம் வந்து எதுக்காக விஜய் மேலே இந்த விஷயத்தை இந்த போராட்டத்தில் கக்கணும்? ரெண்டாவது, ஜனநாயகன் படம் ஜனவரி 9 வர வேண்டியது ரொம்ப லேட்டாக, பல கஷ்டங்கள் நெருக்கடிகளை மீறி இப்போ வந்திருக்கு. உங்களுக்கு பிடிக்கலன்னா போய் பார்க்காதீங்க. போய் பார்க்குறவனை எப்படி மடையனும் உணர்வு இல்லாதவன் சொல்றீங்க? நான் கேட்குறேன், ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தத மெரினால, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் அங்கே வந்துட்டாங்களா? கிடையாது. ஜல்லிக்கட்டு நடந்ததில்ல, ஒரு 10-20 நாள் நடந்ததில்ல. அப்போ எல்லா தியேட்டரையும் மூடிட்டாங்களா? எந்த தியேட்டர்லேயும் சினிமா போகலையா? நான் ஒன்று சொல்கிறேன், மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது 160 நாள் போராடிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி பிளாட்பாரத்தில். வெயில் மழை இரவு பூரா குடும்பத்தோடு போராடுறாங்க. அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது மு.க. ஸ்டாலின் குடும்பத்தோடு போய் கூலி படத்தை பார்த்துட்டு அதுக்கு விமர்சனம் எழுதிட்டு இருந்தார். அதனால் இதெல்லாம் வந்து கனிமொழிக்கு இதெல்லாம் தெரியாதா? அவங்க அண்ணன் இத்தனை மாதிரி இவ்வளோ திரைப்படத்துக்கு வசனம் எழுதியிருக்காரு சினிமா பார்த்துன்னு. ஒரு முதலமைச்சர் வேலையாங்க? எங்க சினிமா உலகத்திலேருந்தே வந்திருக்கிற விஜய் அதெல்லாம் செய்யலிங்க. நீங்கள் அரசியல்வாதி, 75 வருஷ கட்சின்றீங்க, நீங்கள் சினிமாவை பார்த்துட்டு விமர்சனம் எழுதிட்டு இருக்கீங்க. முதலமைச்சராக நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணுற இது சினிமா விமர்சகரா? அதனால் வந்துங்க இதெல்லாம் காழ்ப்புணர்ச்சியில் பேசுறதுங்க. பாயிண்ட் என்ன? மாணவர்கள் போராடுறாங்க, அதை ஒரு கட்சி வந்து சின்ன கட்சியாக இருக்கலாம், 2.5 வருஷம் கட்சியாக 2.5 மாத கட்சியாக இருக்கலாம், அது முன்னெடுத்து இருக்குது. ஆதரிக்கணும்னா ஆதரிங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு ஜனநாயகனுக்கு எல்லாரும் போகிறாங்கன்னா, நீங்கள் இன்னும் இளைஞர்களை இவ்வளோ மட்டம் தட்டிட்டு இருந்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் எப்போதும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம். இளைஞர்களே சொல்லிட்டாங்க, ஜனநாயகத்துக்கும் நீட்டுக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், எதுக்காக நீங்க ஜனநாயகத்தை இழுக்கிறீங்க? அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம்? இவங்களுக்கு வந்து வன்மம்ங்க, விஜய் மேல வன்மம். அந்த படம் நேற்று ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டாக இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. நான் பார்த்ததில்லை, நான் இனிமேல் தான் நிதானமாக தான் போய் பார்க்கணும். ஆனால் 100 கோடி ரூபாய் முதல் நாளே வசூல் பண்ணதா நான் ஆங்கில செய்தி சேனலில் மெசேஜ் போட்டிருக்காங்க. ஒரு படம் லீக் ஆகி திருட்டுத்தனமாக வெளியாகி அதை ஒரு 1.5 கோடி பேர் பார்த்துட்டான்ற பிறகு, அது படம் வெளிவந்த பிறகு இவ்வளோ பெரிய ஆதரவோ ஆர்ப்பாட்டமோ வருதுன்னு சொன்னால் இவங்களுக்கு சகிக்க முடியல. அதாவது அவருடைய கடைசி படம் என்பது தோல்வியில் போனோம் அப்படின்னு இவங்கெல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தாங்க போல இருக்குது. அந்த கனவு மண்ணாயிடுச்சே. தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுத, எல்லா தியேட்டர் ஓனர்ஸும் அப்படி நிமிந்து உக்காந்துருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கல்லா பெட்டி கொஞ்சம் நிறையுதுன்னு. இப்போ இஸ் ஏ பாக்ஸ் ஆஃபீஸ் மாஸ்டர். விஜயை பொறுத்தவரைங்க நீங்கள் அவருடைய அரசியல் கருத்தோடு வேறுபடலாம், மாறுபடலாம், ஆனால்
அவர் உச்சத்திலிருந்து வந்தேன்னு சொன்னார். அது உண்மைதானே? இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்தை ஒன்றா இவர் கட்டிக்கிட்டு இருக்கலாம் கையில் ரஜினிகாந்த். ரியல் சூப்பர் ஸ்டார், ரியல் பாக்ஸ் ஆஃபீஸ் கதாநாயகன் விஜய் தான் பல வருடங்களாக. அதனால் வந்துங்க அவர் வந்து ஒரு படத்தை வந்து கடைசியாக நடிச்சிருக்காரு போது எனக்கு கூட தான் தோணுது, ஐ எம் நாட் எ ஃபேன் ஆஃப் மிஸ்டர் விஜய் ஆஸ் ஆக்டர். ஆஸ் ஏ பொலிட்டீஷியன் ஐ எம் எ ஃபேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அரசியல்வாதியாக நான் அவரை வந்து ரசிக்கிறேன், விரும்புகிறேன். ஆனால் சினிமாவில் பல பேரை நான் ரசிச்சிருக்கேன். எம்ஜிஆரை, கமல்ஹாசனை, அது மாதிரி விஜயும் சில நல்ல படங்கள் நடித்தார். மெர்சல், கத்தி, இந்த மாதிரி படங்கள்லாம் நான் பார்த்து ரசித்தேன். ஸோ இதில் என்ன தப்பு இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல. அவர் கடைசி படம்னா ஜனங்க பார்க்க தானே விரும்புவாங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா தியேட்டரில் இருக்கிற இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பெண்கள்லாம் அழுகுறாங்க. ஆமாம் ஆமாம் சார், அண்ணா நீங்கள் நடிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு. அப்போது இதுதானே அவருக்கு கலைஞராக அவருக்கு கிடைச்சிருக்கிற வெற்றி. ஒரு நடிகருக்கு பெரிய வெற்றி இல்லையா? அவர் ஃபேர்வெல் மாதிரி தானே இந்த படம். இந்த படத்தை மக்கள் போற்றுகிறார்கள், அழுகிறார்கள் என்பது. அப்போ அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த துறையில். 30 வருஷம் அவருடைய ஜேர்னி வந்து மிகப்பெரிய வெற்றியான ஒரு இதுவாக நிறைவாக முடிஞ்சிருக்குதுன்னு சந்தோஷப்படணும்ல. இதில் ஏன் அந்த படம் தோல்வி அடையணும்? அது வந்து போட்ட காசு வரக்கூடாது, அது வந்து ஜெயிலர் 2 வசூலை தாண்டிடுமா, இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வன்மான்னா உங்கள் மனசில் இருக்குது. டேக் இட் ஆஸ் எ ஃபிலிம்ங்க. ஒரு நல்ல படம் வந்து தியேட்டர் ஓனர்லாம் இப்போ தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்காங்க. ஸோ அது சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க ஜாலியாக இருக்காங்கன்னா மக்கள் எல்லோரும் ஜாலியாக இருப்பாங்கல்ல, வருவாய் வரும். அது மாதிரி வந்துங்க இதெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் அரசியலை பார்த்துட்ருக்கிறது, எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கிறதுன்றது அது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்கள், நான் வந்து என் கடமையை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து இந்த மேகதாது அணைக்காக வந்து கர்நாடகா ஆகஸ்ட் 3 போறாரு முதலமைச்சர். ஸோ அவருடைய வேலையை அவர் பாட்டுன்னு பார்த்துட்டு ஸோ கர்நாடகா அது போகிறாரு. ஸோ அவர் மேகதாது அணை பற்றி என்னெல்லாம் பேசலாம்? அது மேகதாது அணை கட்டப்படக்கூடாதுங்க. இப்போ முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஏற்பாடாயிருக்கு. கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமாரை பெங்களூருக்கு இவர் போயிட்டு தமிழக முதல்வர் விஜய் ஆகஸ்ட் 3 பார்க்குறதா அமைச்சர் ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அஃபிஷியலாக இன்னும் எதுவும் வெளியே வரல. பட் என்னையோ இது ஒரு நல்ல முயற்சி தான். நம்ம போயிட்டு பேசி த்ரூ டயலாக், த்ரூ டிஸ்கஷன் செட்டில் பண்ணுறது. அதை விட்டுட்டு கர்நாடகா அவனே இவனேலாம் என்ன யுத்தமா பண்ண முடியும்? ஸ்டாலினுமே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்நாடகாட்ட போயிட்டு தண்ணி கேட்கறதுல உங்களுக்கு என்ன பயமா, எதிர்த்து பேசுறதுல அந்த மாதிரி. என்னங்க இந்த அவரெல்லாம் எப்படிதான் முதலமைச்சரா இருந்தாருன்னு தெரியலிங்க. என்ன பயமா? என்ன யார் என்ன பயம் பண்ணுவாங்க? இவர் ஒரு சீஃப் மினிஸ்டர், அவர் ஒரு சீஃப் மினிஸ்டரு. இதில் என்ன பயப்படுறதுக்கு இருக்குது? அதாவது எல்லாருக்குமே மரக்கழண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தோல்வியின் காரணமாக எல்லாருக்கும் அவங்களுடைய அந்த பேலன்ஸ், மென்டல் பேலன்ஸே லூஸ் ஆகிட்டு அதன் விளைவாக வளர்றாங்க. அது உதயநிதியாக இருக்கலாம், ஸ்டாலினாக இருக்கலாம், அமீராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் வளரிட்டு இருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? மேகதாது அணை பிரச்சனை என்ன இவர் வந்து உருவாச்சா? காவிரி நதி பங்கீடு பிரச்சனை எவ்வளோ காலமாக இருக்குது? கருணாநிதி காலத்துலேருந்து இருக்குது. இப்போ இதுக்கு யார் செட்டில்மெண்ட் பண்ணல? இதுக்கு தீர்வு காணாதது 60 வருஷம் மாறி மாறி ஆண்ட திமுக அதிமுக தானே. இன்னைக்கு எடப்பாடி ஒரு அறிக்கை விடுறாரு, உடனே உதயநிதி ஒரு அறிக்கை விடுறாரு. என்னவோ இவர் தான் ஆட்சியில் 10 வருஷம் இருந்தால் மாதிரியில் பேசுகிறீங்க. 70 நாள் கூட ஆகலைங்க. அவரை பொறுத்தவரை நீங்கள் சரியாக சொன்னீங்க. அவர் வேலை உண்டு, அவர் உண்டு. எதுக்காக தான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கிறோமோ மக்கள் பிரச்சனைக்காக. பாருங்க, முந்தா நாள் கூட இந்த காலை உணவு திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. சைலண்ட்டாக அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காருங்க. அது வந்து 5 வரைக்கும் இருந்தது போன திமுக ஆட்சியில். இப்போ 6, 7, 8 3 கிளாஸுக்கு ஏற்றிருக்காரு. அது மட்டும் இல்லை, முதலமைச்சர் காலை உணவு திட்டன்ற பேரை மாற்றி பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம்ன்றாரு. இவர் வந்து அவங்க அப்பா பேரையோ அவங்க தாத்தா பேரையோ வச்சுக்கலையா எல்லாத்துக்கும் இல்லையா?
அதனால வந்து நல்ல விஷயங்களை சைலண்டா பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குமே வந்து விமர்சனம் வச்சிருக்காங்க. என்னன்னா, காலை உணவு திட்டம் அந்த உணவு திட்டத்துக்கு வந்து சில கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால ஆதி திராவிடர் அந்த மக்களுக்கு ஒதுக்குன பணத்திலிருந்து எடுத்து இங்க காலை உணவு திட்டத்துக்கு வச்சிருக்காரு. இது எப்படி அப்ப அவங்க என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காங்க சார். சரி, யார் பண்ணியிருக்காங்க? ஸ்டாலின் அவர்கள். சரி, இந்த ஸ்டாலின் ஆட்சியில மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுக்காக எஸ்சி எஸ்டி நிதியை எடுத்து யூஸ் பண்ணாரு. அது அப்ப எப்படி இருந்தது? அப்ப சரியா அது அவங்க மகளிர் உரிமை என்னங்க கதையா இருக்குது? ஒரு கவர்மெண்ட் அது ஃபண்டை ரீஅலோகேட் பண்றாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது, அப்புறம் வேற ஃபண்டு வந்தா சேர்த்துக்கு போறாங்க. இன் வாட் வே யூ ஆர் அஃபெக்டட்? நீங்க எப்போ சொல்லலாம்னா, இந்த ஒதுக்கப்பட்ட இந்த நிதி செலவழிக்காமல் மிச்சப்படுத்தினாங்க, இல்லை மத்திய அரசுக்கே திரும்பி போயிடுச்சு அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தால் சொல்லலாம். டெம்பரரியாக அவங்க ஒதுக்கி இருக்காங்க, நல்ல காரியத்துக்கு தானே ஒதுக்கி இருக்காங்க. ஃபண்டு வந்தவுடனே அதை இது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்னு எஸ்சி எஸ்டி ஃபண்டுலேருந்து எடுத்து டைவர்ட் பண்ணிங்களா? உங்களுக்கெல்லாம் இது பேசுறதுக்கு ஏதாவது அருகதை இருக்கா? அப்போ மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம்ன்றது இப்போ ஸ்டாலின் ஆட்சி, ஸ்டாலினுக்கு தான் இப்போ சொல்லணும் போல இருக்கு. ஸோ இதுக்கு இடையில வந்து செந்தில் பாலாஜி அவர் வந்து இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஆஜராயிருக்காரு. அது எதுக்கு ஜாமீன் விட்டதுக்காக வந்து அந்த தொகையை கட்டுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அங்கே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் அங்கே வந்து கையெழுத்துலாம் போடுறதுக்குலாம் அவர் போல, இங்கே தொகையை கட்டுறதுக்கு கொண்டு வந்திருக்காரு. அப்போ தாவேக அரசு வந்து கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் இதே வாய் என்ன சொல்லணும்னா, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டா ஏங்க அவர் கோர்ட்டுக்கு வந்தார், அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. தாவேக ஆட்சி வந்துங்க மற்ற திமுக அதிமுக ஆட்சி மாதிரி அரசியல் பகை, அரசியல் காழ்ப்புணர்ச்சி எல்லாம் அது செயல்படுறது இல்லைங்க. என்னை பொறுத்தவரைகளை சட்டம் என்ன சொல்லுதோ அது மாதிரி செஞ்சுக்கு போவாங்க. இப்போ அவருக்கு நீதிமன்றத்தில் நிபந்தனை ஜாமீன் தான் கொடுத்தாங்க, அவருக்கும் அவர் தம்பிக்கும். என்னன்னா டெய்லி ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் காலையிலும் மாலையிலும் கையெழுத்து போடணும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அவர் அதை அமுல்படுத்தவே இல்லை. அதுவே நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பை மீறிய செயல். அதுக்கு நீதிமன்றம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதனால் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை செய்வாங்க. இப்போ தான் ஏதோ பணம் கட்ட வந்திருக்கிறார் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இதை கட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாளையிலேருந்து போவாரா? போல அப்படின்னா முன்ஜாமீனே ரத்து ஆகும். முன்ஜாமீன்ற இந்த நிபந்தனை ஜாமீனே வந்து ரத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரத்தாச்சுன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் இது வந்து பெரிய விஷயம் கிடையாதுங்க. அவங்களுக்கு வந்து என்ன செந்தில் பாலாஜிக்கு இந்த கேஸு கையெழுத்து போட போனால் வேற கேஸில் புக் பண்ணிடுவாங்களா? இதுக்கு தானே ஜாமீனு. ஏன்னா அவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, 1 2